Hi students, வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 2 பயிற்சி 2.2ல் இரண்டாம் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்கோம்? பின்வரும் எண்களை எண்கோட்டில் குறிக்கவும். முதல்ல எண்கோடு வரைஞ்சுக்கிறோம். எண்கோடு -7 விட பெரியதும் +7 விட குறைவானதுமான முழுக்கள் எல்லாத்தையும் +7 to -7 குறிக்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம முதல்ல சென்டரில் 0 போட்டுக்கிடுவோம். 1 2 3 4 5 6 7. ஓகே, இந்த சைடு ஃபுல்லாக பாசிட்டிவ், எண் மதிப்பு அதிகரிக்கிறது, ப்ளஸ் வேல்யூ போட்டாச்சு. இங்கிட்டு ஃபுல்லாக மைனஸ் வேல்யூ போடுவோம். ஓகே, -7 விட பெரியது அப்படிங்கிற இந்த பக்கம் வரணும், வலது பக்கம் நோக்கி வரணும். இது இப்படி போக போக எண் மதிப்பு குறையும். வலது பக்கம் நோக்கி நோக்கி போக 0ல இருந்து எண் மதிப்பு அதிகரிக்கும். நம்மளை என்ன குறிக்க சொல்றாங்க? -7 விட பெரியதும். அப்போ -7க்கு பெரியதுன்னா இப்படிதான் வலது பக்கம் தான் வரும். +7 விட குறைவானதுன்னா இடது பக்கம் நோக்கி வரணும். முழுக்களை ஃபுல்லா குறிப்போமா? -7ல இருந்து +7 வரைக்கும். ஆனால் முழுக்களை குறித்தாச்சு. ஓகேவா? முதல் கணக்கு. அடுத்து இரண்டாம் கணக்கு. 3 என்ற முழுவின் எதிரன், 3வின் எதிரன் +3இன் எதிரன் என்ன வரும்? -3. செகண்ட் சம் 0 1 2 3 அப்படி போயிட்டே இருக்கும். 1 -1 -2 -3 போய்கிட்டே இருக்கும். அதாவது +3இன் எதிரன், +3 இந்த இருக்கு, அதுக்கு எதிர்த்தாப்புல இருக்குது -3. ஸோ +3இன் எதிரன் -3. ஓகே, 3இன் எதிரன் -3. ஓகே, இந்த -3 எண்கோட்டில் குறிக்க சொல்லியிருக்காங்க, குறிச்சாச்சு. அடுத்தது மூணாம் கணக்கு. -1இன் இடதுபுறம் 5 அலகுகள் தொலைவில் உள்ள ஒரு எண். -1ல இருந்து இடதுபுறம் 5 அலகுகள் நகர்த்தணும். மூன்றாம் கணக்கு. -1இன் இடதுபுறம் 5 அலகுகள் தொலைவில் உள்ள ஒரு எண். 0 +1 2 3, இந்த பக்கம் -1 -2 -3 -4 -5 -6 அப்படியே குறிச்சுக்கிட்டே போகலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க? -1இன் இடதுபுறம், -1 இந்த இருக்கு, -1இன் இடதுபுறம் 5 அலகுகள் தள்ளணும். 1 2 3 4 5, 5 அலகுகள் தள்ளியாச்சு. என்ன எண் கிடைக்குது? -6 கிடைக்குது. -1இன் இடதுபுறம் 5 அலகுகள் தள்ளி உள்ள ஒரு முழு எண் -6. ஓகே, அதை எண்கோட்டில் குறிச்சு காமிக்க சொல்றாங்க. எண்கோட்டில் குறிச்சு காமிக்க. -1இன் இடதுபுறம் 5 அலகுகள் தள்ளி உள்ள முழு -6. ஓகே.